உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 10 மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 10 மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். 1. கருஞ்சீரக விதையில் மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது. ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 5688. 2. தேன். உங்கள் மருந்துகளில் ஏதேனும் ஒன்றில் நன்மை ஏதும் இருக்குமென்றால் தேன் அருந்துவதில்தான் இருக்கும். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 5702. 3. தண்ணீர். காய்ச்சல் நரகத்தின் பெருமூச்சினால்தான் உண்டாகிறது. எனவே அதை தண்ணீரை கொண்டும் தணித்து கொள்ளுங்கள் அல்லது ஜம்சம் தண்ணீரை கொண்டு தணித்து கொள்ளுங்கள். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 3261. 4. பேரித்த பழம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தினம்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் 7 அஜ்வா பேரிச்ச பழங்களை சாப்பிடுகின்றவருக்கு அந்த நாள் எந்த விஷமும் சூனியமும் அவருக்கு இடையூறு செய்யாது. ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 5445. 5. நீங்கள் இந்த இந்திய கோஷ்ட குச்சியை அவசியம் பயன்படுத்துங்கள், ஏனெனில் அதில் 7 நிவாரணங்கள் உள்ளன. அடி நாக்கு அலர்ஜிக்காக அதை தூளாக்கி எண்ணெயில் குழைத்து மூக்கில் சொட்டு மருந்தாக இடப்படும். மற்றும் மார்பு தசைவாதத்தால் ஏற்படும் விலா வலிக்காக அதை வாயில் ஒரு பக்கத்தில் சொட்டு மருந்தாக கொடுக்கப்படும். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 5692. 6. பால் பாயாசம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தல்பீனா நோயாளியின் உள்ளத்திற்கு ஆறுதல் அளிக்கும், கவலைகளில் சிலவற்றை போக்கும். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 5689. 7. மருதாணி. மருதாணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் காயமோ உராய்வோ ஏற்பட்டால் அந்த காலத்தில் மருதாணியை வைக்குமாறு என்னை பணிப்பார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் திர்மிதி 2054. 8. ஆட்டின் பின்னங்கால் சப்பை. கிராமத்து ஆட்டின் பின்னங்கால் சப்பை இடுப்பு பிடிப்புக்கு நிவாரணம் கிராமத்து ஆட்டு சப்பையில்தான் இருக்கிறது. அது சூப்பாக சமைக்கப்பட்டு பிறகு 3 பங்குகளாக பிரித்து தினமும் நன்கு பசிக்கும் நேரத்தில் பருக வேண்டும். ஆதாரம் நூல் திர்மிதி 2054. 9. சமையல் காளான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சமையல் காளான் தானாக வளர்வதில் மண் வகையை சேர்ந்ததாகும். அதன் சாறு கண்ணுக்கு நிவாரணம் ஆகும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் புகாரி. 10. இஞ்சியில் உள்ளது. இஞ்சி கலந்த ஜஞ்சபீல் என்னும் மிக்க உயர்ந்ததொரு பானம் அங்கு அவர்களுக்கு புகட்டப்படும். ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 76 வசனம் 17. இஞ்சியில் வைட்டமின் B6, B3, விட்டமின் C, விட்டமின் A, விட்டமின் E உள்ளது. செரிமானத்தை மேம்படுத்தும். எனவே இன்னும் நபிவழி மருத்துவம் ஏராளம் உள்ளன. இது போன்ற தகவல்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் துஆக்களுக்கும் நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.